ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மண்டே மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டேன். இது வந்து இப்போது 2வது வீடியோ நினச்சிக்கோங்க. சண்டேலாம் எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா தூங்கியிருப்பீங்க. நல்லா லஞ்ச் நான்வெஜ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா தூங்கியிருப்பீங்க. எனக்கும் அப்படி தான் போச்சு. ஏன்னா நான் 6 நாள் வேலை செய்வேன். மண்டே டு சாட்டர்டே. ஒரு நாள் தான் சண்டேக்கு லீவு கிடைக்குது. அன்றைக்கி சர்ச் போயிட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் 2 மணி நேரம் தூக்கம் போட்டால் தான் அந்த வாரம் முழுசும் ஒழுங்காக போகும். இல்லைன்னா ரொம்ப டல்லாக போகும். ஏன்னா காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். நைட்டு ஒரு 11, 12:30 மணி ஆகுது தூங்குறதுக்கு. ஸோ அந்த சண்டே மத்தியானம் தூங்குறது எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பூஸ்ட் எனக்கு. அந்த வாரம் முழுசும் என்னை வந்து சரியான முறையில் வழி நடந்து போகிறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்களாம் பார்ப்பேன், என்னடா இன்றைக்கி மண்டேக்கு டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி எதுக்கு டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன்னு நினச்சிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. இங்கே இந்த ஆஃபீஸில் என்ன யாராருக்கு பர்த்டே தான் அன்றைக்கி கலர்ஃபுல் டிஷர்ட் போட்டு வரணும். இன்னைக்கு க்ரீன் ட்ரெஸ் கோட். அதான் இந்த க்ரீன் ட்ரெஸ் கோட். முடிஞ்சால் நான் இந்த வீடியோ கடைசியில் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். எங்களது யாருக்கு பர்த்டே எங்களது ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன் முடிஞ்சால். 2வது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடி பற்றி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நான் வந்து ஒரு சில வருஷங்களாக வந்து ஏற்கனவே ஒரு 10-15 வருஷமாக நான் ஆடி போட்டு தான் எந்த 2 பசங்களும் ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒரு எல்ஐசி பாலிசி ஆகட்டும், எப்படி நான் கட்டுறேன், எப்படி நான் பிளான் பண்ணுறேன்னு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அதில் போடுறேன். இதில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மலாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இருந்திருக்கோம். ஒரு நார்மல் சேலரி தான் வாங்கியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சடன்லி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது, எப்படி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த ஆடி பற்றி. நான் 2 ஆடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று பேங்க்கில் ஓப்பன் பண்ணுற ஆடி, 2வது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி. போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி 5 இயர்ஸ் வரை நீங்கள் கண்டிப்பாக கட்டணும். அப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து 1 வருஷம் ஆடிக்குது, 6 மந்த் ஆடிக்குது, 2 வருஷம். டிபெண்ட்ஸ். உங்களது பிளான் பண்ணி உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு மே மாதம் உங்கள் குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னா, ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் கட்டினா அது கரெக்டாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அடுத்த வருஷம் மே மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிசம்பருக்கு நீங்கள் எங்கேயோ டூர் போடுறீங்க, அடுத்த வருஷம் டிசம்பருக்கு எங்கேயோ டூர் போகிறீங்க. அதுக்கான உங்களுக்கு கையில் ஒரு லம்சம் அமௌண்ட் வருது. இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து ஆடி போட்டு அடுத்த வருஷம் டிசம்பருக்கு உங்களுக்கு முடியும். நானும் அப்படி தான். போன வருஷம் டிசம்பருக்கு நான் ஒரு ஆடி போட்டேன். இப்போ இந்த டிசம்பர் 18ஆம் தேதி அது எனக்கு டியூ ஆகும். எனக்கு நிறையா அது பிளான் ஆகும். எனக்கு பிபிஎஃப் கட்டணும். அப்புறம் ஒரு சில முக்கியமான கமிட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் எனக்கு ஃபுல்ஃபில்ல உதவி ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எப்படி ஆடின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you நெக்ஸ்ட் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேங்க் ஆடி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி. இங்கே வந்து பேங்க் ஆடி எப்படின்னா 500, 1000, 2000 அப்படின்னு எந்த அமௌண்ட்டில் நீங்கள் போடலாம். இது வந்து 6 மாதத்துலேருந்து எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் போடலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு எங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜ் ஃபீஸ், ஹோம் லோன், பிபிஎஃப், வெக்கேஷன் டூர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, அடுத்த வருஷம் மே மாதம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாகும். அது நீங்கள் பிளான் பண்ணிங்க. உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ, 1,00,000 ரூபா, 50,000 எவ்வளோ உங்களுக்கு ஃபீஸ்க்கு அதன் பிரகாரம் நீங்கள் வந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆகும், ஒரு அந்த அமௌண்ட்டில் ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 6.60. இப்போ கரண்ட்லி 6.60 60% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இட் வேரிஸ் ஃப்ரம் பேங்க் டு பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க்கில் தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கனரா பேங்க்கில் தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பேங்க்கில் விசாரித்து அதை நீங்கள் போடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜ் ஃபீஸ், ஹோம் லோன். 12 மாதம் ஒரு அமௌண்ட் கிடையாது, எடுத்து பட்டு நீங்கள் ஹோம் லோன் கட்டு கொஞ்சம் இஎம்ஐ குறைச்சிக்கலாம். அப்புறம் பிபிஎஃப் வந்து இப்படி இருக்குது. பிபிஎஃப்லேயும் நீங்கள் கட்டலாம். வருஷத்தில் ஒரு பிபிஎஃப் ஒருத்தர் நம்ம கட்டுவாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இல்லை நீங்கள் எப்படி ஆர்டி ஓப்பன் பண்ணலாம், ஒரு 1000 ருபீஸ் ஒரு ஆர்டி வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, 1000 ருபீஸ் ஆர்டி வந்து பிபிஎஃப், எல்ஐசி கட்டுறதுக்கு, அது உங்களுக்கு அங்கே யூஸ் ஆகும். ஓகே. அப்புறம் வந்து நம்ம வெக்கேஷன் டூர் போகிறோம், வருஷத்தில் ஒருத்தர் வெக்கேஷன் டூர் போவோம். அதுலேயும் உங்களுக்கு அதுக்காக தனியாக ஒரு 500 ஆர்டி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது அப்படி உங்களுக்கு வந்து அது 12 மாதம் முடித்த மாதிரி நீங்கள் வெக்கேஷன் போகும்போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி சடன்லி உங்களுக்கு வந்து நடுவில் உங்களுக்கு உடைக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து நடுவில் உடைக்கலாம். அது என்ன, ரொம்ப ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க பேங்க்காக. ஸோ இது பேங்க் ஆர்டி இப்படி. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து
அதுவும் இப்படி தான் 500, 1000, 2000 உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு வசதியோ அவ்வளோ நீங்கள் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும். சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு சப்மிட் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் கொடுப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதை ஃபில்அப் பண்ணி கட்டணும். ஸோ இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் கண்டிப்பாக கட்டணும். நடுவில் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ண முடியாது. உங்களுக்கு பிரேக் பண்ணால் அது உங்களுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம், இல்லை ஒரு வீடு வாங்க போகிறோம், இல்லை வீடு வந்து ரிப்பேரிங் பண்ண போகிறோம், ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி 5 இயர்ஸ்க்கு நம்ம எதாக இருந்தாலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கட்ட போகிறோம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்கள் வந்து அது வந்து அதன் பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில். இங்கே என்ன தெரியுமா, இங்கே நம்ம வந்து மாதமும் கட்டலாம், 6 மாதத்தில் ஒருத்தர் கட்டலாம், வருஷத்தில் ஒருத்தர் வந்து ஆர்டி அமௌண்ட் கட்டலாம். நான் வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவை நான் கட்டுவேன் நான். அதில் நம்மளுக்கு வந்து ரிபேட் அமௌண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3000 ருபீஸ் நீங்கள் கட்டுறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி. நான் ஒரு 3000 ருபீஸ் கட்டிட்டு வரேன் இப்போ 2 வருஷமாக. அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ 3000னா எவ்வளோ கட்டணும், 36,000 கட்டணும். 36,000 உங்களுக்கு ரிபேட் கிடைக்கும் 1200. ஸோ இந்த 1200 நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது ரெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வருஷம் தான் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மாதம் 1.25 மாதம் தான் இருக்குது இந்த 2024 முடியறதுக்கு. ஸோ 2025 நீங்கள் கரெக்டாக இது பிளான் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் பர்சனல் லெவலில், அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.